அது நாங்கள் வெறும் பேச்சு மட்டும் இல்லை, நாங்கள் செய்வோம். அதாவது திமுக முதல் ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர், ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த மத்திய அமைச்சர் ஆக்கியது 1999 ராசா. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த அவரை அமைச்சர் ஆக்கியது 1998. நாங்கள் 98லேயே தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சர் ஆக்கிட்டோம். ஆனால் திமுக முதலாக 99 தான் தலித் சமுதாயத்தை சார்ந்தவரை முதலமைச்சர் ஆக்கினாங்க. எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர். எங்கள் கட்சியினுடைய பைலாஸ் அது. இன்னைக்கு பட்டியலின சமுதாயத்திற்கு அதிகமாக செய்தது எங்களுடைய மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சி தான். வேற யாருமே கிட்ட கூட வர முடியாது அதில். அதாவது நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் 22 ஆண்டுகளாக மத்தியில் உள்ள மருத்துவ படிப்பில் பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. எனக்கு முன்பு சங்கரானந்த் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சராக இருந்தார். அவரால் கொண்டு வர முடியல. ஆனால் முதலாக பட்டியலின மக்களுக்கு இந்திய அளவில் ஆல் இண்டியா மெடிக்கல் கோட்டாவில் மெடிக்கலில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தது இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்தார். கொண்டு வர சொன்னது மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னது அல்ல. அதே போன்று தாம்பரம் அங்கே இருக்கின்ற தேசிய சித்த மையம் இருக்குது, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா. அதில் பண்டிதர் அயோத்தியா தாஸ் பேர் வைக்கணும்னு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வந்தது. அந்த கோரிக்கையை நிறைவேற்றியது இந்த அன்புமணி ராமதாஸ். பண்டிதர் அயோத்தியா தாஸ் என்பது ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சித்த மருத்துவர். அப்படி அவர் பேரை வைத்து அது அவருடைய சிலையை அங்கே போய் திறந்திருக்கிறோம், நம்மளாம் திறந்திருக்கிறதால. அதே போன்று குடிதாங்கின்னு ஒரு ஊரில் மருத்துவர் ஐயா அவர்கள் அங்கே சென்று ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஒரு பிணத்தை தன் தோளிலே சுமர்ந்து ஊர் நடுவிலே சுமர்ந்து அடக்கம் செய்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். இது ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக நாங்கள் பண்ணலை. நாங்கள்